ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். எல்லாம் பார்த்திங்கன்னா வா வாழை இந்த சைடு வாழை மரம் போட்டிருந்தோம் நிறையா. அதெல்லாம் வெட்டிட்டாங்க இப்போது. ஒன்று ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் போட்டிருக்காங்க. அது இப்போ தான் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டுருக்கு. இன்னும் வளரணும். குட்டி குட்டியாக தான் இருக்குது தென்னம்பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் எல்லோ கலரில் ஏதோ ஒரு பூ பூத்துருக்கு. நல்லா இருக்குது பார்க்க அந்த பூ. ஆனால் வெயில் டைமில் நான் வந்துட்டேன். அப்படிங்க தண்ணி இந்த பெண்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் அந்த தண்ணி லீக் ஆகிறதுல இதெல்லாம் இந்த செடி கொடியெல்லாம் வளர்ந்துக்குது இந்த தண்ணியில். ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவேன். அதனால் சரி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன். இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். ஆனால் கண்ணாக தான் இருக்குது. இன்னும் காய்க்க ஸ்டார்ட் பண்ணல. 1-2 காய் வச்சு தான். அதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற குருவிக்கள்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்களாம். இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு செடி. இது வந்து இது இன்னும் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த கிழங்கு வர்றதுக்கு. அந்த சீசன் அப்போ தான் இதை எடுப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு செடி இருக்குது பாருங்கள். இது வந்து கரும்பு. இது வந்து எங்கள் அக்கா பையன் வந்து ஸ்பெஷலாக ஒரு கரும்பு நட்டு வச்சுட்டு போயிருக்கான். அந்த கரும்பு வளர்ந்துருக்கு. அப்பப்போ அதை வந்து விசிட் பண்ணிட்டு போவான் அவனும். இந்த பெண்ட்லேருந்து தண்ணி லீக் ஆகுது இதுங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ. நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு, வீடியோ போட்டாச்சு. இனிமேல் ஊருக்கு பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வாழைப்பூ இருக்குது. அப்புறம் எனக்கு ஊருக்கு வந்து வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான் சாப்பிட்டுட்டேன். அதனால் இனிமேல் வாழை இலையை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது முடியாது. பாருங்க வாழைப்பூ ஒன்று இருக்குது.